الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها فأنى لهم إذا جاءتهم ذكراهم صدق الله العليم. சர்வ புகழும் இவ்வுலகங்களை படைத்து எங்கள் அனைவர்களுக்கும் நேர் வழி காட்டி இவ்வுலக வாழ்க்கையிலே நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வைத்திருக்கக்கூடிய ஏக நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் உயிரை காட்டிலும் மேலான உலகத்துக்கு அருளாக ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சங்கையான குடும்பத்தார்கள், தோழர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்தவர்கள், பின்தொடரப் போகின்ற அனைத்து முஸ்லீம்கள் முஃமின்கள் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃப் நியத்தோடு வீட்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான நன்மையான காரியங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளிலிருந்து தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறானோ தடை செய்திருக்கிறானோ அப்படியான பாவமான காரியங்களிலே இருந்து நாமும் தவிர்த்து நடப்பதோடு நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, துனியாவுடைய இறுதி காலங்களிலே இருக்கக்கூடிய நாம் கியாமத்தினால் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் இன்று ஜும்மாவிலே வீட்டிருக்கிறோம். நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கியாமத்தினால் நெருங்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடிய அடையாளங்கள், அதனுடைய விடயங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள், நம்மை விழிப்பூட்டியிருக்கிறார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபஹல் யன்துரூன இல்ல ஸாஅத அன் தஅதியஹும் பக்ததன் ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா. அதாவது காபிர்கள் கியாமத்தினால் திடீரென்று வருவதை தவிர அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அந்த கியாமத்தினால் திடீரென்று வருவதை தவிர அவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஃபகத் ஜாஅ அஷ்ராத்துஹா. அதனுடைய அடையாளங்கள் நிச்சயமாக உண்மையாக வந்துவிட்டது என்ற கருத்தை அல்லாஹ் அல் குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சில அடையாளங்கள் நம்மை விட்டு சென்று விட்டது, இன்னும் சில அடையாளங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஓரிரு அடையாளங்கள் நடக்க இருக்கிறது, அதற்கு பின்னால் பெரிய அடையாளங்கள் நடைபெற இருக்கிறது என்பதைத்தான் உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்படியாக முடிந்த ஒரு அடையாளம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டதும் இந்த உலகத்துடைய முடிவுடைய ஒரு அடையாளம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள்,
நானும் கியாமத்தினாலும் இப்படி இருக்கிறது, நான் இப்படி அனுப்பப்பட்டிருப்பது என்பதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுடைய 2 விரல்களையும் ஒன்று சேர்த்தி அதை நீட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு காண்பிக்கிறார்கள் என்றால் எந்த அளவு கியாமத்தினால் சமீபமா இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சில அடையாளங்கள் நடந்து முடிந்துவிட்டன, இன்னும் சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் சில அடையாளங்கள் வர இருக்கிறது என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய சில விடயங்களை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன். அப்படியான ஒரு விடயம்தான் அந்த கியாமத்தினால் நெருங்கக்கூடிய நேரத்திலே மடத்தனம் வெளிப்படும். மனிதர்களிடத்திலே மடமையான விடயங்கள், ஜஹில் என்று சொல்லக்கூடிய அந்த மடத்தனம் வெளிப்படும். அதே போன்று இல்மு உயர்த்தப்படும். இல்மு உயர்த்தப்படுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு விளங்கக்கூடிய ஒரு விடயம்தான் அது உலமாக்களுடைய மௌத்தின் மூலமாக, உலமாக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதன் மூலமாகத்தான் அந்த இல்மு உயர்த்தப்படக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை கூட ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபித்னா வெளிப்படும். அது மாத்திரமல்ல, எந்த அளவு ஃபித்னா வரும் என்றால் ஒரு மூமின் சொல்லுவார்கள், இதுதான் பெரிய ஒரு ஃபித்னாவாக இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதருடைய கபருக்கு பக்கத்தால் சென்றால் சொல்லுவார், யா லைத்தனி மகானா, நான் இந்த இடத்திலே இருந்திருந்தால் நல்லமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குழப்பங்கள் ஏற்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள், நமக்கு அதை தெரிவித்திருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, கொலைகள் அதிகரிக்கும். அந்த நேரத்திலே கொலை செய்தவருக்கு தெரியாது நான் மற்றவரை ஏன் கொலை செய்தேன். அதே போன்று கொலை செய்யப்பட்டவருக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று தெரியாத அளவுக்கு நாம் இன்று அவைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கொலை செய்யக்கூடியவருக்கும் தெரியாது நான் இந்த மனிதரை ஏன் கொலை செய்கிறேன். கொலை செய்யப்படுபவருக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்யப்படுகிறேன் என்று தெரியாத அளவுக்கு இன்று உலகம் மாறி இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெண்கள் அதிகரிப்பார்கள், ஆண்கள் குறைந்து கொண்டே போவார்கள். ஜினா அது பரவலாக பகிரங்கமாக நடைபெறும் என்ற முக்கியமான விடயம் கிதாபுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் நமது முன்னோர்கள் கேள்விப்படாத பயங்கரமான நோய்கள், அதே போன்று வாந்தி பேதி போன்ற தொற்று நோய்கள், இவ்வாறான பல நோய்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கான காரணத்தை நாம் யாரும் சொல்வது கிடையாது. பொதுவாக ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது, எப்போது ஜினா பகிரங்கமாக ஒரு சமுதாயத்திலே நடைபெறுமோ அந்த இடத்திலே, அந்த சமூகத்திலே தாஊன், வாந்தி பேதி போன்ற நோய்கள், அதே போன்றுவல் ஓஜா அல்லதி லம் தகுன், உங்களுக்கு முன்னால் வந்த சமுதாயத்தினர்கள் மீது உங்களுக்கு முன்னால் வந்தவர்கள் கேள்விப்படாத, அவர்கள் அறியாத பல வகையான நோவினைகளை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அப்படியான சமூகம் அடைந்து கொள்ளும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஜினா செய்யக்கூடியவர்களுக்கு என்று அல்ல, அந்த சமூகத்துக்கே அது ஒரு சோதனையாக மாறிவிடும். எப்போது ஜினா பரவலாக பகிரங்கமாக நடைபெறக்கூடிய நேரத்தில் இன்று அப்படியான ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான சூழல் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் நமது பிரயாணங்களை கூட மேற்கொள்ளக்கூடாது. ஃபித்னாக்கள், குழப்பங்கள், அசிங்கங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் நமது பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. அதே போன்று அப்படியான விடயங்கள் எந்த கருவிகளிலே இருக்கிறதோ அதை நாம் நமது பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொடுக்கவும் கூடாது. அப்படியான விடயங்களை நாம் நமது அறைகளிலே வைக்கவும் கூடாது. அது ஒரு பகிரங்கமான இடத்திலே தான் அப்படியான கருவிகள் வைக்கப்பட வேண்டும் என்பதை உலமாக்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எந்த அளவு என்று சொன்னால் குடும்ப உறவுகள் துண்டிக்கப்படும். இந்த மறுமை நாளையுடைய அடையாளங்களிலே ஒன்றுதான் குடல்வாய் ஜனத்தை துண்டித்து நடப்பார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், சில்லறை பிரச்சினைகளுக்காக
விடயங்களுக்காக ஏதோ ஒரு திருமணத்துக்கு செல்லவில்லை, அல்லது அவர்கள் எங்களை அழைக்கவில்லை, அல்லது ஏதாவது ஒரு ஜனாதா நடைபெற்றது அதனுடைய செய்தியை நமக்கு ஆரம்பத்திலே சொல்லவில்லை, இப்படியான சில்லறை பிரச்சனைகளுக்காக இன்று குடும்பங்கள் பிளவுபட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையை இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அண்டை வீட்டார்கள் மோசமாக நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இன்று அண்டை வீட்டாரை எடுத்து பார்த்தால் அதிகமானவர்கள் முறையிடக்கூடிய விடயம்தான், இவர் ஒரு தொழுகையாளியாக இருக்கிறார், இமாம் ஜமாத் பேணக்கூடியவராக இருக்கிறார், ஆனால் எங்களுடைய உரிமைகளை பேணுவது கிடையாது. நாம் அவருடைய அண்டை வீட்டிலே அல்லது அவருக்கு முன்னே நாம் வாழுகிறோம், அவருக்கு முன் வீட்டிலே நாம் வாழுகிறோம், ஆனால் அவருடைய சில விடயங்கள், அவருடைய சில நடத்தைகள் அல்லது அவருடைய சில விடயங்கள் மூலமாக நமக்கு அவைகள் துன்பம் தருகிறது, நாம் கஷ்டப்படுகிறோம், இவ்வளவு சொல்லியும் கேட்கிறார்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று அண்டை வீட்டார்களுடைய விடயங்கள் எல்லாம் கெட்டு போய் இருக்கக்கூடிய, மறுமை நாள் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படும், பிளவுகள் ஏற்படும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் அவர் தனக்கு அறிமுகமானவருக்கு மாத்திரம்தான் சலாம் சொல்லுவார். இன்று நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர்கள் உண்டோ உறவினர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லுவார்கள், அல்லது நம்மை சார்ந்தவர்கள், நமது மதுகபை சார்ந்தவர்கள், அல்லது நாம் இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர் என்பதற்காக அவரை கண்டால் மாத்திரம்தான் சலாம். மற்றவர் ஒரு முஸ்லிமாக இருக்கிறார் என்று தெரிந்தாலும் அவர் தொப்பி அணிந்திருப்பார் அல்லது தொப்பி அணியாமல் இருப்பார், ஒரு முஸ்லிம் என்று தெரியும், ஆனாலும் சலாம் சொல்ல மாட்டார்கள். இப்படியான நிலைமையை இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்தார்கள்? உங்களுக்கு நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அனைவர்களுக்கும் சலாம் சொல்லுமாறுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதனால் நாம் மாற வேண்டும். கியாமத்து நாளையுடைய இப்படியான சில அடையாளங்கள் பாவமானவைகள். அந்த பாவத்தை நாம் நமது வாழ்க்கையிலே செய்யக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தால் நாம் மாற ஆரம்பிக்க வேண்டும். எத்தனையோ உபதேசங்கள், குத்துபாக்கள், பயான்கள் அடிக்கடி கேட்கிறோம், ஆனால் நாம் எந்த அளவு மாறி இருக்கிறோம்? ஒவ்வொரு குத்துபாவின் மூலமாக எத்தனை விடயங்களை படித்து நாம் மாற நினைத்திருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் நமது உள்ளத்திலே கையை வைத்து சிந்தித்து பார்ப்போம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தால் ஆரம்பமாக நாம் மாற நினைத்தால், அதற்காக முயற்சி செய்தால் அல்லாஹ் அதற்கான வழிகளை நமக்கு திறந்து தருவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக முக்கியமான விடயம் தான் மியூசிக் கருவிகள், அதே போல பாடகிகள் வெளிப்படுவார்கள் என்ற கருத்து ஹதீஸ் கிதாபுகளிலே நமக்கு தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வேறொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு விடயம் பதியப்பட்டிருக்கிறது. அப்படியான நேரத்திலே இன்னும் சில விடயங்களும் இந்த மியூசிக், அதே போன்று பாடகிகள், இப்படியான விடயங்கள் வெளிப்படக்கூடிய நேரத்திலே ஹஸ்புன் வமஸ்புன் வகதுபுன், சுழி வாங்கப்படுவார்கள் மனிதர்கள், உருமாற்றப்படுவார்கள், கல் மழை பொழியப்படும். இப்படியான விடயங்கள் இந்த பாவங்களின் மூலமாக உலகத்திலே ஏற்படும் என்ற விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, பெண்கள் அவர்கள் நிர்வாணவர்களாக, உடுத்தும் உடுக்காதவர்களை போன்று அவர்களும் ஆண்களின் பால் சாயக்கூடியவர்களாக, ஆண்களையும் அவர்களின் பால் சாய்க்கக்கூடியவர்களாக பெண்கள் ஆகிவிடுவார்கள். அவர்களுடைய கொண்டையை உயர்த்தி கெட்டிருப்பார்கள், ஒட்டக திமிலை போன்று என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சுவர்க்கத்திலே நுழையவும் மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்ற முக்கியமான விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், இன்று நாம் பார்க்கிறோம், அபாயா அடியக்கூடியவர்கள் கூட, ஃபேஸ் கவர் பண்ணக்கூடியவர்கள் கூட அவர்களுடைய உடம்புகளுடைய அமைப்புகளை மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு காட்டக்கூடிய முறையிலே தான் இன்று மனிதர்கள் உடுப்பை அணிகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நடத்தையை பார்க்கும் போது
அந்த அபாயா அணிந்தவர்கள் மாத்திரமல்ல, அதே போன்று அபாயா அணியாதவர்கள், சல்வார் உடுக்கக்கூடியவர்கள், இப்படி நான் தெரிந்தவர்கள், இப்படியான பெண்களுடைய அமைப்பை பார்க்கும் போது அவர்கள் ஆண்களின் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக, ஆண்களை அவர்களின் பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களாக, அவர்களும் ஆண்களின் பால் சாயக்கூடிய ஒரு அமைப்பு இன்று பரவலாக தென்படுகிறது. இப்படியான ஃபித்னா இன்று தலை தூக்கி இருக்கிறது என்று சொன்னால் கூட மிகையாகாது. அந்த அளவுக்கு நான் ஒரு ஆசிரியரை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர் ஒரு மாணவிகளுடைய நிலைமைகளை பற்றி எனக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே இப்படியான கருத்தை முன்வைக்கிறார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு முழு காரணம் பெற்றோர்கள், அதே போன்று கணவன்மார்கள், வீட்டிலே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். சிறு பிராயத்திலே அவர்களுக்கு நாம் ஜீன்ஸ் அணிவிக்கிறோம், டைட்டான உடுப்புகளை அணிவிக்கிறோம், நான் அது அழகானது என்பதை நினைத்து அப்படியான விடயங்களை அணிவிக்கிறோம். ஆனால் அவர்கள் வயது வந்தது பின்னால் நமது சொல்லை கூட கேட்காமல் நாம் அவர்களை பழக்கிவிட்டோம் அல்லவா, அவர்கள் அப்படியான நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான பெண்களுடைய நிலைமை, அவர்கள் சுவர்க்கத்திலே நுழையவும் மாட்டார்கள், சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மது அருந்தப்படும், அதற்கு வேறு பெயர்களை வைத்து மதுவை அருந்துவார்கள். பொய் அதிகமாக பொய் சொல்லப்படும், பொய் சாட்சி சொல்லப்படும், உண்மையான சாட்சி மறைக்கப்படும், வட்டி அது பரவலாக பாவிக்கப்படும். எந்த அளவு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர், ஒரு மனிதர் பொருட்படுத்த மாட்டார், கணக்கெடுக்க மாட்டார், அவர் எடுத்த பணம் இது ஹலாலா ஹராமா என்பதை கூட பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்று நாம் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விதத்திலே ஹராங்கள் கலக்குகிறது. நாம் நினைக்கிறோம் வட்டி எடுத்தால், களவெடுத்தால் இது மாத்திரம்தான் ஹராம் என்று நினைக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் உதாரணமாக ஜகாத் எடுப்பதற்கு தகுதியற்றவன், எனக்கு வசதி இருக்கிறது, என்னுடைய வங்கியிலே பணம் இருக்கிறது, நான் வசதியாக இருக்கிறேன், அல்லாஹ் சொன்ன அந்த 8 கூட்டத்திலே நான் இல்லை என்றால் எனக்கு ஜகாத் எடுக்க முடியாது. எனக்கு மக்கள் பணத்தை ஜகாத்தாக தருகிறார்களா, நான் அதை எடுத்தால் அந்த தகுதியானவர்களுடைய மிஸ்கீன், பகீர், அதே போன்று புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், கடன்காரர்களுடைய பணத்தை நான் பாவிக்கிறேன், அது ஹராம். ஜகாத்தை தரும் போது நாம் அதை கேட்க வேண்டும், அதற்கு நான் தகுதியானவரா என்பதை நான் பார்க்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி மாத்திரமல்ல, உலமாக்கள் சில மசாலாக்களை சொல்லும் போது சொல்கிறார்கள், ஒருவரிடத்திலே பணம் கேட்க அல்லது ஒரு உதவியை கேட்பதற்கு போகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே இவர் யோசிக்கிறார், இவர் இந்த ஹாஜாரோடு அல்லது இவர் மனைவியோடு அல்லது இப்படிப்பட்ட உலமாவோடு இவர் இருக்கும் நேரத்திலே நாம் போய் கேட்டால் இவர் மாட்டிக்கொள்வார், இவர் எனக்கு அதிகமாக தருவார் என்பதை கவனித்து அப்படியான ஒரு சூழ்ச்சியை செய்து ஒருவரிடத்திலே போய் அப்படியான நிலைமையிலே பணம் பெற்றால் அவர் மனசு விருப்பமில்லாமல் ஏதோ இக்கட்டாகிவிட்டது என்ற நிலைமையிலே பணம் கொடுத்தால் இது கூட ஹராமாக மாறிவிடும் என்பதை உலமாக்கள் கிதாபுகளிலே தெளிவுபடுத்துகிறார்கள் என்றால், அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று இப்படியான நிலைமைகள் தலை தூக்கி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இதை பற்றி கணக்கில்லை, பணம் வந்தால் சரி என்ற நிலைப்பாட்டிலே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாம் அதிகம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பணம் துனியா திறந்து கொடுக்கப்படும். அதே போன்று எந்த அளவென்றால் பெண்கள் கியாமத் நாளுடைய அடையாளத்திலே ஒன்றுதான், பெண்கள் தன்னுடைய கணவன்மாருக்கு வியாபாரத்திலே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ற முக்கியமான பல விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹதீஸ்கள் தெளிவாக இருக்கிறது. சுருக்கமான நேரம் என்பதால் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அது மாத்திரமல்ல, எந்த அளவென்று சொன்னால் அடுத்த மில்லத்துடையவர்களை, யஹூதி நசாராக்களை பின்பற்றுவார்கள் நமது சமுதாயத்தினர்கள்.
அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும் கியாமத்தினால் நெருங்கக்கூடிய நேரத்திலே என்ற கருத்து ஹதீஸ்கள் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆடை மாத்திரமல்ல, முடிவெட்டுவதை எடுத்துக்கொண்டாலும் இன்று அந்த யகூதி நசாராக்களுடைய அவர்கள் எப்படி முடிவெட்டுகிறார்களோ, அவர்கள் எப்படி அணுகிறார்களோ அப்படித்தான் அணிவதுதான் நமக்கு அது ஆசையாக நம்முடைய தெரிவாக இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்து தெளிவாக இருக்கிறது. அந்த நேரத்திலே கியாமத்தினால் நெருங்கும் போது, கியாமத்தினால் நெருங்கக்கூடிய நேரத்திலே ஒரு காலம் வரும், பொய்யர்கள் உண்மைப்படுத்தப்படுவார்கள், உண்மையாளர்கள் பொய்ப்பிக்கப்படுவார்கள், சதி மோசம் செய்பவர்கள் தான் நம்பிக்கை கொள்ளப்படுவார்கள். யாரெல்லாம் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தாம் மனிதர்கள் நம்புவார்கள். இன்று நாம் பார்க்கிறோம், நடிக்கக்கூடியவர்களை, மேலால் நடிக்கக்கூடியவர்களை, நல்லவர்களை போன்று நடிக்கக்கூடியவர்களை தான் இன்று மனிதர்கள் நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால், அந்த ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு சந்தர்ப்பத்திலே ஏமாற்றப்பட்டார்கள் அந்த ஊர்வாசிகள். அதற்கு பின்னால் அவர் வெளிநாட்டுக்கு போய் வந்து மறுபடியும் ஏமாற்றுகிறார், மறுபடியும் மக்கள் அவருக்கே பணத்தை கொடுக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை ஒரு ஊரிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சகோதரர் உலமா என்னிடத்திலே கதைத்தார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அவைகளை கண்கூடாக பார்க்கிறோம். இன்று மோசடி செய்யக்கூடியவர்கள் தான் நம்பிக்கை கொள்ளப்படுகிறார்கள் என்ற முக்கியமான விடயமும் இருக்கிறது. அப்படியான சிறிய அடையாளங்கள் நடந்து கொண்டும் இருக்கிறது. இன்னும் சில அடையாளங்கள் நடக்க இருக்கிறது. அதை தொடர்ந்து பெரிய அடையாளங்கள் தான் வர இருக்கிறது என்பதுதான் உலமாக்கள் நமக்கு தெளிவாக கிதாபுகளிலே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, காலங்கள் சுருங்கும். எந்தளவென்றால் ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று மாறிவிடும், ஒரு மாதம் ஒரு ஜும்ஆவை போன்று மாறிவிடும், ஒரு ஜும்ஆ ஒரு நாளை போன்று மாறிவிடும், ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போன்று ஆகிவிடும். அப்படியான நிலைமைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆரம்ப கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் அறிந்திருக்கிறோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் இமாம் மஹ்தி அவர்கள் வருவார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அவருடைய பெயரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயராக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தந்தையுடைய பெயர்தான் அந்த மஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லாஹா இருக்கும் என்பதையும் உலமாக்கள் ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அவர்கள் ஹிஜாஸிலே இருந்து ஷாமை நோக்கி வருவார்கள். அந்த படைக்கு அவர்கள் தான் தளபதியாக இருப்பார்கள். ரோமர்களோடு யுத்தம் செய்வதற்காக அவர்கள் தளபதியாக வருவார்கள் என்பதையும் உலமாக்கள் கிதாபுகளிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் வரக்கூடிய பெரிய அடையாளம் தான் தஜ்ஜாலுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நாம் அதை பற்றி தெரியாதவர்களாக, நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதவர்களாக, நமது குழந்தைகளும் அவைகளை மறந்தவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுடைய ஒரு கண் அது அடையாளமே அற்றதாக அவ்வாறே துடைக்கப்பட்டிருக்கும். இன்னொரு கண் இருக்கும், 2 கண் இருக்கும். அந்த 2 கண்ணுக்கும் மத்தியிலேதான் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலே இருந்து கியாமத் நாள் வரைக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா, மிகப்பெரிய விடயம் அது தஜ்ஜாலுடைய விடயத்தை தவிர கிடையாது என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இது முஸ்லிமிலே வரக்கூடிய ரிவாயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, தஜ்ஜால் எப்போது வெளிப்படுவான் என்றால் மக்கள் அவனை பற்றி மறந்திருக்கக்கூடிய நேரத்திலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஜ்ஜால் வரமாட்டான் எதுவரைக்கும் என்றால் மக்கள் அவனை பற்றி பேசாமல் இருக்கும் காலம் வரை. மக்கள் பேசாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே தான் தஜ்ஜால் வருவான். அது மாத்திரமல்ல,
இமாம்கள் அவனை பற்றி மிம்பர்களிலே பேசுவதை விடும் வரைக்கும் தஜ்ஜால் வரமாட்டான் என்றால் அதை கூட இமாம்கள் விட்டுவிடும் அளவுக்கு அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டதின் பின்னால் தான் தஜ்ஜால் வெளிப்படுவான் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் யோசிக்கலாம், இன்னும் காலம் இருக்கிறதே, இப்படியான நிலைமை வருவதற்கு இன்னும் காலம் இருக்கிறதே, இதை பற்றி ஏன் இன்று சொல்ல வேண்டும் என்று நாம் யோசிக்கலாம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் மாத்திரமல்ல சொல்கிறேன், இதற்கு முன்னால் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வருவதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் கூட தஜ்ஜாலை பற்றி தமது சமூகத்தினர்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு நாள் தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். காலை நேரத்திலே சொன்னார்கள். அந்த நேரத்திலே சில நேரத்திலே சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள், சில நேரத்திலே சத்தத்தை தாழ்த்தி சொன்னார்கள். நாம் நினைத்தோம் எந்தளவென்றால் ஈச்ச மரத்து அந்த தோப்பிலே தஜ்ஜால் இருக்கிறானோ தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள். நாம் பயப்பட்டோம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதற்கு பின்னால் பிற்பகல் காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களிடத்திலே வந்தார்கள். கேட்டார்கள், ஏன் பயத்தோடு இருக்கிறீர்கள்? மா ஷஅனுக்கும், ஏன் இப்படி பயந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தஜ்ஜாலை பற்றி சொன்னீர்கள், காலையிலே சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை தாழ்த்தி சொன்னீர்கள். நாம் நினைத்தோம் ஈச்சப்பழ தோப்பிலே அவன் இருக்கிறான் என்று நினைத்து விட்டோம் என்ற அளவுக்கு நாம் பயந்தோம் என்பதை அந்த சஹாபாக்களே சொல்கிறார்கள். என்றால் நாம் வாழக்கூடிய காலம் ஒவ்வொரு அடையாளங்களும் புதிய புதிய அடையாளங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்படியான நேரத்திலே நாம் தஜ்ஜாலை பற்றி எந்த அளவு பயப்பட வேண்டும், நமது பிள்ளைகளுக்கு இதை எந்த அளவு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அந்த நீளமான ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், தஜ்ஜால் நான் இருக்கும் போது வெளிப்பட்டால் நான் அவனிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு நான் இருக்கிறேன். அவன் நான் இல்லாத நேரத்திலே வந்தால் ஒவ்வொருவரும் தாம் தம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான விடயத்தை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வே முஸ்லிம்களுக்கு போதுமானவன் என்ற முக்கியமான விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் எப்படி வருவான் என்றால் அவனுடைய வெளிப்பாடு ஈரானிலே இருந்துதான் அவன் யகூதிகளோடு வெளிப்படுவான். 70,000 யகூதிகளோடு தான் தஜ்ஜால் வெளிப்படுவான் என்ற கருத்தும் ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி உலமாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியான குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே இருக்கக்கூடிய நாம், இப்படியான பித்னாக்கள் இருக்கக்கூடிய காலத்திலே இருக்கக்கூடிய நாம் எப்படியாக இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே உண்மையான முறையிலே தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக தௌபா செய்து பாவங்களிலே இருந்து மீள வேண்டும். மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க இருந்தால் அவைகளை கொடுத்து முடிக்க வேண்டும். நாம் முன்னால் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்களிலே பாவமான காரியமாக இருக்கக்கூடிய அந்த விடயங்களிலே இருந்து நாமும் தவிர்த்து நடப்பதோடு நமது குடும்பத்தையும் முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சிறார்களை, விசேஷமாக வாலிப பெண்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலே இருந்து பாதுகாப்பு தேடுமாறு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே யாராவது தஷஹுத் அத்தஹியாத் ஓதினால் அவர் இறுதி அத்தஹியாத்திலே ஃபல் யஸ்தஇஸ் பில்லாஹி மின் அர்பஇன் 4 விடயங்களிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடட்டும். முதலாவது மின் அதாபி ஜஹன்னம், நரகத்துடைய வேதனையிலே இருந்து, வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலே இருந்து, வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்,
உலக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பித்னாக்கள், குழப்பங்கள், மௌத்துடைய நேரத்திலே வரக்கூடிய குழப்பங்கள், இது முக்கியமான விடயம். நாம் இன்று இதை மறந்தவர்களாக, ஓதக்கூடியவர்களும் கருத்தை விளங்காதவர்களாக ஓதிக்கொண்டிருக்கிறோம். மௌத்துடைய நேரத்திலே வரக்கூடிய பித்னா தான் ஷைத்தான் எங்களை கலிமாவை சொல்ல விடாமல் தடுப்பதற்காக முயற்சி செய்வான். நம்முடைய ஈமானை குறைப்பதற்காக, ஈமானை அகற்றுவதற்காக ஷைத்தான் முயற்சி செய்யக்கூடிய அந்த நேரம், அந்த பித்னாவிலே இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதுகாப்பு தேட நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இறுதியாக சொன்னார்கள், வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய மஸீஹுத் தஜ்ஜால் உடைய பித்னாவுடைய கெடுதியிலே இருந்தும் பாதுகாப்பு தேடுமாறு எங்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்று நம்மிலே எத்தனை வாலிபர்களுக்கு இது பாடம், வயோதிபர்கள் எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேர் தொழுகையிலே ஓதுகிறோம், எத்தனை பேர் ஓதக்கூடியவர்கள் கருத்தை விளங்கி ஓதுகிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று அமல்கள் எல்லாம் சடங்காக மாறிவிட்டது. தொழுகை கூட ஒரு சடங்காகத்தான் மாறிவிட்டது. தொழுகிறோம், ஆனால் உள்ளச்சம் கிடையாது. துவா கேட்கிறோம், அங்கிங்கு பார்த்து கொண்டு துவா செய்கிறோம். துவாவுடைய நேரத்திலே அழ வேண்டும். அழுகை வரவில்லை என்றால் அழுவது மாறியாவது சாடை செய்து கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திலே அழ வேண்டும். தொழுகை உள்ளச்சத்தோடு நடைபெற வேண்டும். அமல் என்று சொன்னால் அது பக்தியோடு செய்யப்பட வேண்டும். தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய திக்ருகள், அது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுலே இருக்கக்கூடிய அந்த கட்டாயம் ஒழியப்பட வேண்டும். இன்று அனைத்தும் சடங்காக மாறிவிட்டது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடியவர்களும் தான் நாம் உள்ளத்தால் மாற ஆரம்பிப்போம். அதற்காக முயற்சி செய்வோம். அதே போன்று முக்கியமாக தஜ்ஜாலுடைய அந்த பித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காக சூரத்துல் கஹ்ஃபுடைய அந்த 10 ஆயத்துகளையும் ஓத வேண்டும். எவ்வாறென்றால் ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது, உங்களிலே யாராவது அந்த தஜ்ஜாலை அடைந்தால் அவர் சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப ஆயத்துகளை ஓதட்டும் என்பது கூட ஹதீஸ்கள் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யார் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 ஆயத்துகளையும் மனநிமிட்டுக் கொள்வார்களோ அவர் தஜ்ஜாலிலே இருந்து பாதுகாக்கப்படுவார். இன்று நம்மில் எத்தனை பேருக்கு இந்த 10 ஆயத்தும் பாடம்? எத்தனையோ விடயங்கள் பாடம், அரசியல்வாதியுடைய விடயங்கள் பாடம், அரசியல் பாடம், எத்தனையோ விடயங்கள் பாடம். அதற்கு மேல்மட்டமாக இன்று நாம் கல்வித்துறைக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தான், ஆனால் மார்க்கம் முதலாவது. நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு இந்த ஆயத்து பாடம்? அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தீனுடைய விடயங்களுக்கு முக்கிய கவனம் செலுத்தி இந்த சொல்லப்பட்ட பாவமான அடையாளங்களிலே இருந்து நாம் நம்மையும் பாதுகாத்து தஜ்ஜாலிலே இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக துஆக்களை மனனமிட்டு சூரத்துல் கஹ்ஃபுடைய அந்த முதல் 10 ஆயத்துகளையும் நாமும் மனனமிட்டு நமது பிள்ளைகளுக்கும் அதனை மனனம் செய்ய வைத்து நல்லவர்களாக மாறுவதற்கு யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களுடைய இறுதி முடிவையும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு யாருக்கும் எந்த ஒரு தவறுமே செய்யாத நிலைமையிலே உன்னை வந்தடையக்கூடிய அந்த நாளை யா அல்லாஹ் சந்தோஷமான நாளாக ஆக்கி வைப்பாயாக. நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நமது பெற்றோர்கள், உஸ்தாத்மார்கள், உலமாக்கள், நல்லவர்கள் பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நமது பெற்றோர்களுடைய கபறுகளை சுவர்க்க பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் நமது பெற்றோர்கள் உயிரோடு வாழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ அனைவர்களுடைய கஷ்டங்களையும் போக்குவாயாக. யா அல்லாஹ் விசேஷமாக பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பசியை போக்கி அருள்வாயாக. அனைத்து நிலைமைகளையும் நீயே சீராக்குவாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.